திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வந்தாச்சுங்க. அந்த காலத்தில் ராஜா குதிரை வச்சு வந்திருக்காரு. ராஜா நம்ம ஃப்ரெண்ட் சைட்லேருந்து பார்ப்போம். மலையிலேருந்து வர தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே போனோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே ஒரு புதர் இருக்குது. இங்கே இறங்கினோம்னா அங்கே போய் இறங்கலாம். யாருமே அதுக்குள்ளே போனாங்க வந்ததே இல்லை. ஒரு கட்டபொம்மனோட தம்பி ஊமதுரை வந்து அந்த வழியாக போகிறப்ப தான் திருச்சிக்கும் வரல, திண்டுக்கலுக்கு ரிட்டர்ன் வரல, குகையிலே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இங்கே எப்போயுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. பரத் பின்னாடி பாரு எவ்வளோ தூரம், பின்னாடி பார்க்காமையா அப்படின்னு. என்னது நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கறவன் தான் ஐயா மனுஷன். தத்துவம் பேசுற நேரமா இது? தத்துவம் நைட் 1 மணிக்கு பேசினா தான் ஒத்துக்குவியா? இல்ல நைட் 3:30 மணிக்கு பேசினா ஒத்துக்குவியா? டேய் கைதிகளோட நான் வந்தே தப்புடா. ஹலோ மிஸ்டர் காலபைரவன், என்ன பண்ணுறீங்க? சண்டேஸில் வராங்க, அவங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கழுகு பார்த்தீங்களா, செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அடித்து ஒரு ஷாட் அடித்து இங்கேருந்து நேரம் அங்கே தான் திண்டுக்கலுக்குள்ளே தான் போகும். திண்டுக்கலா? உன் பேர் மோகித், உன் பேர் கிருத்திகா. ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி எழுதி வச்சிருக்கனால எழுதின தப்பு இல்லை, சின்னதாக எழுதலாம். ஆனால் மலைக்கோட்டையே அவங்களுக்கு சொந்த மாதிரி எழுதியிருக்காங்க, ஓகே. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. டோட்டல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்கப்பா. இது வந்து காவலாளி இருக்கிற இடம். திண்டுக்கல்ல இருக்க கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பஜ்ஜி கடைலாம் போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ராட்னெலாம் இருக்கும். இங்கே வந்து அரங்கேற்றம் நடக்கும். போயிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை. இதுதான் அந்த புக்கும் அவன் இங்கே தான் சுற்றிட்டு பார்ப்போம். காந்தி மார்க்கெட். மலைக்கோட்டைக்கு போகிற உள்ள என்ட்ரன்ஸு ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில், அங்கே போகிற சாமி கோயில். இதெல்லாம் மலைக்கோட்டை தான் வராங்க. மலைக்கோட்டை சரியான கூலிங்க வாட்டர் பாட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோடா வந்து இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு பனி சோடா குடிச்சிட்டு மேலே ஏறுவோம். ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வரல காலையில். சரி ஈவினிங் போல் வரலான்ட்டு. திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வந்தாச்சுங்க. இந்த படி ஏறி எப்படி நடக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கதையே. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மலையோட இதை பார்த்துருப்பீங்க. திட்டமாக கால் வச்சு இதாண்டி ஏறணும், நீதாண்டா டிரைவருன்ற மாதிரி. அடுத்து ஏன்னா நிற்காமல் ஏறினா தான் கொஞ்சம் ஏற முடியும். பாதியில் போயிட்டு மறுபடியும் போய் நின்று போங்க, மூச்சு வாங்க. ஆமாம், பாதியில் இறங்கினாங்களா அந்த அக்கா. நல்ல ஒரு கிளைமேட்டுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லோட சிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலத்தில் ராஜா குதிரை வச்சு வந்திருக்காரு. அந்த காலத்தில் ராஜா திப்பு சுல்தான் இருந்திருக்காரு, கட்டபொம்மன் இருந்திருக்காங்க, ஊமதுரை எல்லாருமே இருந்தாங்க. படிக்கட்டு இந்த மாதிரி போட்டுருந்தா ஓகேங்க. சின்ன சின்னதாக இருக்குது.
கவுண்டமணி சொல்லுவாங்க ஜென்டில்மேன் படத்தில், பரத் பரத் பின்னாடி பாரு எவ்வளோ தூரம் பின்னாடி பார்க்காமையா அப்படின்னு. என்னது நடந்து வந்த பாதையை திரும்பி பாக்குறவன் ஐயா மனுஷன். தத்துவம் பேசுற நேரமா இது? தத்துவம் நைட் 1 மணிக்கு பேசினா ஒத்துக்குவியா இல்ல நைட் 3:30 மணிக்கு பேசினா ஒத்துக்குவியா? டேய் கைதிகளோட நான் வந்தே தப்புடா. கீழெல்லாம் அந்த காலத்தில் வந்து தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ பராமரிப்பு இல்லை. அப்பா நம்ம ஃப்ரெண்ட் சைட்லேருந்து பார்ப்போம் எந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்கள். டோரெல்லாம் பயங்கரமாக இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் யாரையுமே காணோம். அது மீதி இருக்குல்ல கோட்டை உள்ள அந்த இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாயிங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி வரலாறில் போட்டிருந்துச்சு. புல்லட் இருக்கும் அந்த பாம்போட அப்படியே இருக்கும், அதில் குண்டு இருக்கும் அப்படியே. அந்த காலத்தே எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க பாரு. அதுக்குள்ளேயா? இதெல்லாம் பிரிட்டிஷ் கட்டினது, அதனால தான் அந்த மாதிரி. ஆமாம், ஈவன் அது கூட பிரிட்டிஷ் கட்டினது தான். வேர்த்து கொட்டிருச்சுங்க கொஞ்ச நேரத்தில் ஏறங்காட்டி. ஒரு மேலே ஏற ஏற நான் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க. வா தண்ணி பாருங்க அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலேயே தண்ணியை வந்து மழை நீர் சேமிப்பு திட்டம்னு சொல்லி இப்போ பார்த்துருப்பீங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சிஎம்ஆல அறிவித்து நம்ம இந்த மாதிரி வீட்டுக்கு சொட்டு நீர் திட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் அந்த காலத்துலேயே ராஜாலாம் சேர்ந்து இந்த மலையிலேருந்து வர தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. நம்ம இப்போ தான் வந்து தண்ணிக்கு பஞ்சம், அதுக்கு பஞ்சம், இதுக்கு பஞ்சம்னுக்கிட்டு இருக்கோம். அப்போலாம் எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்க போல். அரச மரம். நிறைய பேர்த்துக்கு பார்க்காத விஷயம், சொல்லாத விஷயம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்லேயே போகலாம். அந்த வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் போகலாங்களா? ஓகேண்ணா. உள்ளே போனோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அங்கே ஒரு புதர் இருக்குது. இங்கே இறங்கினோம்னா அங்கே போய் இறங்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போகலாம். மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு குகை ஒன்று இருக்குது, இங்கேருந்து அங்கே போகலாம். ஆனால் இது வரைக்கும் யாருமே அதுக்குள்ளே போனவங்க வந்ததே இல்லை. அது பூட்டின மாதிரி இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து திருச்சிக்கும் போகலாம்ல. இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்காது. என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பெரிய போகாது. கிட்டத்தட்ட நான் இப்போ எனக்கே 45 வயசு ஆயிடுச்சு. அதுதான் நான் கூட கேள்விப்பட்டேன்னா, ஒரு கட்டபொம்மனோட தம்பி ஊமதுரை வந்து அந்த வழியாக போகிறப்ப தான் திருச்சிக்கும் வரல, திண்டுக்கலுக்கு ரிட்டர்ன் வரல, குகையிலே இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதான் அதுக்கப்புறம் நிறைய பேர் போனாங்க, தேடி போனாங்க, யாரும் கண்டுபிடிக்க. அரசர் ஆளுங்க போனாங்க, போனவங்கன்னு வரல. வரல. அப்போ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டில் அப்பா தாத்தா சொல்லியிருக்காரு. சூப்பர். அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ராஜா தாங்க வீடு. பாத்ரூம் அங்கிட்டு இருக்கு அந்த சைடு. அது பூரா அந்த சின்னதாக கோகமாக இருக்கிறது காவலாளர் இருந்த இடம். ஆமாம், அது கீழே அந்த காவலாளிகள் அவங்களோட அறைகள் இருந்துச்சு. இது வந்து இங்கே எப்பயுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ எப்பயுமே இங்கே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயில் வந்து அபிராமி அதெல்லாம் மறுபடியும் கீழே கொண்டு போயிட்டாங்க அந்த காலத்துலேயே. மறுபடியும் அதை இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நாள் தெரியாத விஷயம் எனக்குன்னா. திருச்சி போகிற வரைக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் இங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்போ எல்லாருமே ரோடு ஷார்ட்கட்டில் நம்ம ராஜாலாம் போய் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்தே. ஓகேண்ணா, தேங்க்ஸ். நான் திண்டுக்கல் தானே, ஒய்மர்பட்டி தான். ஆமாண்ணா, தேங்க்ஸ். உங்கள் நேம்ண்ணா? செந்தில்குமாருங்களா? சரிப்பா, தேங்க்யூப்பா. வரேன். சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? அந்த அண்ணன் சொன்னார், எனக்கு கூட தெரிலங்க. ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். இங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் போகலாமா? பா, போனவங்க யாருமே ரிட்டர்ன் வரலையாங்க. இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்கில் படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு, நான் வரல.
நாய் நரி. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கேங்க. இப்போ வந்து இந்த குட்டி பாய் உள்ள. ஹலோ மிஸ்டர் காலபைரவன், என்ன பண்ணுறீங்க? காணாவா? சாப்பிடுங்க. சாமி அபிராமன் கோயில் கீழே இருக்குது. அங்கே இருந்த சிலை வந்து மேலே வைக்கிறதாக இருந்துச்சான். அவர் சொல்லியிருப்பார், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லாக் போட்டிருக்கு பார்த்தீங்களா, கிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அந்த உள்ளே இருக்க அறை மட்டும் க்ளோஸில் இருக்கும். இப்படி லெஃப்டில் போயிட்டு ரைட்டில் அப்படி சுற்றி வரலாம். அந்தளவுக்கு நான் பார்த்துருக்கேன். இப்போ அதையுமே அடைச்சிட்டாங்க. இப்போ அது வழியாகவும் போக முடியாது. அந்த டயத்துலேயே பாருங்கள், ஏன்னா நம்ம மக்கள் வந்து சும்மா இருக்க செவத்துல எழுதி வரைஞ்சிட்றாங்களா, அதனால் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வரலாங்க. மலைக்கோட்டைங்கிறது அருமையான கோட்டைங்க. நம்ம திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மேலே தான் நம்ம மலைக்கோட்டை இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூசபேர் கோயில் சர்ச் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, நல்லா தெரியுதே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சண்டேஸில் வராங்க. அவங்கவுங்க ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். கல்லெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் சைடு, இது வந்து அதே மாதிரி சைடில் ஒரு போர்ஷனு. அருமையான ஒரு நிழல் கூடம். ஸோ மதியானம் வந்து எல்லோரும் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிட்லாம். கல் அந்த உருவம் பாதி இல்லாமல் இருக்குல்ல, செதஞ்சிருக்கு கொஞ்சம். சிறுமலை அப்படியே தெரியுதப்பா. கொடைக்கானல் கழுகு பார்த்தீங்களா, செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், இது வந்து சிறுமலை அனிதா, இது வந்து கொடைக்கானல். அருமையான லொக்கேஷன். ஆனால் காற்றடிக்கிறதுல நம்ம பேசுகிறது கேட்குமான்னு தெரில. ஆனால் அடுத்த ஜென்மம் வந்து நம்ம கண்டிப்பாக பறவையாக தான் பறக்கணும் போல. பயங்கரமாக அந்த கழுகுலாம் பறக்குது, சரியான காற்று. ஏறி வந்ததுக்கு அதுக்கும் ரொம்ப வந்து ஒரு அருமையான இடம்ப்பா. என்னதான் இது அதெல்லாம்? அப்போ என்ன குட்டையாக வந்திருப்பாங்க? அப்படிலாம் இருக்காது. தள்ளுது கேமராவே. நல்லா அடிக்குது, நல்லா காற்று. காற்றே இருக்காது, காற்று சவுண்டே இருக்காது. கரெக்டாக இப்போ பாருங்க. கழுகுலாம் என்ன அவ்வளோ பக்கத்தில் பறக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். மாதிரி தண்ணி போகிறதுக்காக எவ்வளோ அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போர் வீரர்கள் வந்து மேலே உடும்பு போட்டு ஏறுவாங்களாம். அப்போ வந்து யார் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது, அதுக்கப்புறம் எண்ணெய், அப்புறம் குருடாயில், இந்த மாதிரி நிறையா ஊற்றுவாங்களாம். ஏன் அப்படின்னா ஏற முடியாமல் அந்த சூட்டுக்கு கிளந்து விழுந்துருவாங்களாம். தாரை காய்ச்சி ஊற்றுவாங்களாம். இதுதான் இறங்குற வழி. ஏரோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரோ போட்டிருப்பாங்க, அந்த ஏரோ வழியாக தான் வரணும். இவ்வளோ பயம் இருக்கா? இறங்கும்போது பயமாக இருக்குது. இறங்கும்போது பயமாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஒருத்தருக்காகலாம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். அந்த மாதிரி தான் ஒரு வழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. நாங்கள் பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கோம். இல்லை, ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. எப்போ
ஆக்சுவலாக திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 16ஆம் நூற்றாண்டு அது மாதிரி 16th century பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே அந்த குண்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரெடியாக இருக்குங்க. அப்படியே விட்டு போயிட்டாங்க. காவலாளிகள் அந்தளவுக்கு பார்த்து எல்லாம் செக் பண்ணி எடுக்கவே இல்லை. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் ஒரு இதில் குண்டு அப்படியே தெரியும் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதில் வந்து அப்படியே ஒரு குண்டோடு அப்படியே இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்படியே வந்து இதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அப்படியே வந்து அப்படியே விட்டாங்க. ஆனால் அடித்து ஒரு ஷாட் அடித்து இங்கேருந்து நேராக அங்கே தான் திண்டுக்கல்குள்ளே தான் போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இது 16ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டியிருக்காங்க, மலைக்கோட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயங்க. அதே மாதிரி திருச்சியில் ஒரு கோட்டை இருக்குது, திண்டுக்கல்லில் ஒரு கோட்டை இருக்குது. ரொம்ப அருமையான கோட்டைகள். மரம் பார்த்திங்களா ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அப்படி ரைட்டு. காலையில் வந்துருந்தோம்னா ரொம்ப உண்மையிலே கஷ்டப்பட்டுருப்போங்க. வெயில் அந்த அளவுக்கு கிடச்சிச்சு. கரெக்டாக ஒரு 3 மணி அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் சுத்தமாக குறைஞ்சிச்சு. சரி சாயந்தரம் வந்து ஏறுவோன்னு தான் வந்தேன். இப்போ கூட வந்துங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு சுத்தமாக தெரியாது நம்ம திருச்சி வரைக்கும் தான் வழி இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு அண்ணா பார்த்திங்களா சொன்னார், அவர் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போகலாமா, அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கேருந்து திருச்சிக்கும் போகிற மாதிரியும் வழி இருக்குன்றாங்க. ஸோ பாதி பேர் போயிருக்காங்க, பாதி பேர் போயிட்டு நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு வேறு சொல்கிறாரு. நிறைய சீக்ரெட்டான விஷயம் அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. பேர் டெல்டா பேட்ரிக் சேனல். ஆமாம், டெல்டா பேட்ரிக். நீங்கள் எந்த ஊர்? திண்டுக்கலா? உன் பேர்? மோகித். உன் பேர்? கிருத்திகா. 2 பேரும் என்ன சண்டே லீவா இன்னைக்கு? ஸ்கூலா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எம்எஸ்பி. நானு எம்எஸ்பியில் படிக்கிறேன். நானும் திண்டுக்கல் தான். நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? செமேரிஸ் இல்லையா? சூப்பர். இன்றைக்கி என்ன எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா எல்லாரும்? அக்கா ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கீங்க. சூப்பர். சரி நீங்கள் வீடியோ பாருங்கள் மறக்காமல். டெல்டா பேட்ரிக்னு வரும். டெல்டா மாவட்டம் நான் வச்சுக்கோ. ஸோ டெல்டா. என் பேர் வந்து கிறிஸ்டின் நான், அதனால் பேட்ரிக். PA அப்படியா? PATRIC அவ்வளோதான், கே வராது. டெல்டா பேட்ரிக் பாருங்கள் சரிங்களா. ஆமாம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பாருங்கள், தண்ணி போகிறதுக்கு அழகான ஒரு பாதை கீழே வந்து அப்படி இருக்கணும். காவலாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அறை. இதுக்கு மேலே நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். இது வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த காதல் பறவைகள்லாம் வந்து ரொம்ப எழுதி வச்சுருக்காங்கப்பா. லவ் பேர்ட்ஸ் அப்படின்வாங்களே, அதான் காதல் பறவைகள் என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி எழுதி வச்சுருக்கனால எழுதின தப்பு இல்லை, சின்னதாக எழுதலாம். ஆனால் மலைக்கோட்டையே அவங்களுக்கு சொந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ இருந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருந்துருப்பாங்க. சோல்ஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எதாவது படம் வருதா இல்லையா அப்படிங்கிறது உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு கிடையாது. ஏறி பார்ப்போம். ஆனால் தெரியல இருட்டில் சூப்பராக இருக்குல்ல. இங்கே ஒரு இது பார்க்குற மாதிரி ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு. டோட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்கப்பா. மலைக்கோட்டையோட இடத்த பார்த்தீங்களா, இங்கே இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒருத்தன் வந்து நடந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னா இங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ராஜா இந்த பையன் உள்ள இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா இங்கேருந்து அடுத்த செகண்ட். அப்போல்லாம் பைனாக்குலர் கிடையாதுல்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய அந்த கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணாடியில் லென்ஸ் மாதிரி, எக்ஸாம்பிள் வந்து பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி மாதிரி வச்சு தான் இங்கே லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. நிறைய கூட பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு காவலாளியும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இது வந்து ஷாக்கிங்காகவும் நினைப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் திண்டுக்கல் மலைக்கோட்டை கண்டிப்பாக வாங்க. நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஒரு ப்ரோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கவர் பண்ணியிருப்பார் வீடியோவை. டோட்டல் வந்து சிட்டியே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி குப்பைகள்லாம் அப்படியே போட்டு போகாதீங்க.
இந்த மாதிரி குப்பையெல்லாம் ஃபஸ்ட்டு போடாதீங்க. ஃபஸ்ட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு டஸ்ட்பின் வைக்கணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் மேலே வந்து ஒரு செக்யூரிட்டி பர்சன் மாதிரி யாரோ ஒருத்தவங்களை போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது வந்து காவலாளி இருக்கிற இடம். இது வழியாக இறங்கி கீழே போகலாம். படிக்கிட்டு இருக்கும் பாருங்க இங்கே. அப்பா காவலாளி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக தங்கியிருப்பாங்க போல. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரம். அப்பா ஏறி வரங்காட்டியும் இந்த மாதிரி தேவையில்லாமல் எழுதி வச்சுருக்காங்கப்பா. பாய்ஸ் காதல் புறாங்க, காதல் பறவைங்களா? அது ஒரு இதாங்கக்கா, அது ஃபுல்லாக தெரியுமே. ஒன்றும் சரியான கம்பியாக இருக்குப்பா. இந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கம்பி மாதிரி தாப்பா பார்த்தீங்களா? அதான் லாக்கு. ஈவினிங் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்மேரி ஸ்கூல் தெரியுது. அப்படியே கடை ஐயோ அதான் நான் கடன்னு இறங்கிடலாம் அப்படின்றேன். அதுங்காட்டியும் சரியான ஜர்க்குங்க. டயர்டாகி இறங்கியாச்சுங்க. சரி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலைக்கோட்டைக்கு போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம திண்டுக்கல்லில் இருக்க கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோலாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு அழகான இடங்க, சூப்பர் அருமையான இடம். நீங்களும் நிறைய நாள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப திருவிழா டயத்தில் வந்து இந்த இடத்துல நடக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்க, ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே குறைஞ்ச 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அரிசி மாவிளக்கு முளைப்பாரி இதெல்லாம் கொண்டுட்டு பல ஊர்லேருந்து வருவாங்க. இந்த இடத்துல எங்கேயுமே நிற்க முடியாது. ரொம்ப சூப்பரான இடங்க. அவன் மலைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல பஜ்ஜி கடைலாம் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ராட்னெலாம் இருக்கும். இங்கே வந்து அரங்கேற்றம் நடக்கும். அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையானதுங்க. கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் திருவிழா நேரம் ரொம்ப கஷ்டம். வந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் தேர் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான இடங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் வாங்க மலைக்கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு. இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து திருவிழாப்பு சூப்பராக மாறிடும். நிறைய நாள் திருவிழாக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எம்டிஆர் இருக்கிற இடத்துல நான் வந்தது கிடையாது. மலைக்கோட்டைக்கு வாங்க, அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கு பார்த்துட்டு போங்க. ஸோ கோட்டை மாரியம்மன் கோயில் திண்டுக்கல்னாலே சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் வாங்க, பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து மறக்காமல் எல்லா எபிசோடும் பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு எபிசோடும் இனிமேல் சீசனாக வரப்போகுது. ஸோ பார்த்துட்டே வாங்க. பை கைஸ்.